வணக்கம். ஏண்டி மச்சத்துக்கு 100னா சொச்சத்துக்கு அப்புறம் தான் பாத்துக்க 500 2000 களை கட்டின்னு பாத்துக்க. நான் ஏன் காசு அங்க வைக்கிறேன்? எதுக்காக? இதான் வட்டி இல்லாத பேங்க். எப்படி சொல்ற அப்படி? வச்ச பணம் வச்ச இடத்துல அப்படியே இருக்கும். ஆஹா, யாரும் எடுக்க முடியாது. அப்படி இருப்பதனால சரி நானும் தான் ஒருத்தர மனசார விரும்பினேன். சொன்னி யார் அது? ஏன் கேட்கிற? விரும்பி என்ன பிரயோஜனம்? என்ன அவள் சலிப்பா பேசுற? கேட்கறதெல்லாம் வாங்கித்தாரேன்னா சரி நல்லாத்தேன் பக்கத்துல படுத்திருந்தேன். அப்புறம் என்ன? மூக்கு முனையில ஒரு மூக்குத்தி கூட இல்ல. மூக்குத்தி வாங்கி கொடுங்கன்னு சரி மூக்க விழுந்து கடிச்சு விட்டேன். ஆத்தாடி மூக்கு இருந்தா தானே மூக்குத்தி கேட்பேன்னு காதுக்கு தோடு வாங்கி கொடுங்கன்னு சரி காதை விழுந்து கடிச்சு விட்டேன். இருந்தா தானே கேட்ப. காது இருந்தா தானே தோடு கேட்பேன்னு கைக்கு வளையல் வாங்கி கொடுங்கன்னு சரி கைய விழுந்து கடிச்சு விட்டேன். கை இருந்தா தானே வளையல் கேட்பேன். நல்ல வேலை என்னது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன். எப்படி சொல்ற? மூக்குத்தி கட்டதுக்கு மூக்க கடிச்சான். சரி தோடு கட்டதுக்கு காலை கடிச்சான். வளையல் கட்டதுக்கு கையை கடிச்சான். இடுப்புக்கு வெள்ளியா இருந்தா கேட்டிருந்தா எதை விழுந்து கடிப்பானோ? எது கிடைக்குதா பாரு. அதனாலதான் ரொம்ப சுதாரிச்சு வந்துட்டேன். என்ன இந்த பொண்ணு கேட்டு வந்தாங்க. யாராரு? கேட்டாக என்னைய கேட்டவங்க எல்லாம் போயிட்டாக. என்னடி சொல்ற? ராசியான பொண்ணு என்ன ராஜீவ் காந்திக்கு கேட்டாக. எம்டி ராமாராவுக்கு கேட்டாக. கல்யாண பொண்ணு என்ன கலைஞருக்கு கேட்டாக. நம்ம காமராஜருக்கு கேட்டாக. அழகான பொண்ணு என்ன அப்துல் கலாமுக்கு கேட்டாக. அறிஞர் அண்ணா துரைக்கு கேட்டாக. ஏழ்மையான பொண்ணு என்ன எம்ஜிஆருக்கு கேட்டாக. விஷயமான பொண்ணு என்ன விஜயகாந்துக்கும் கேட்டாக. கேட்டாக என்னைய கேட்டவங்க எல்லாம் போயிட்டாங்க. நீ மட்டும் ஏன் இன்னும் உயிரோட இருக்குன்னு கேக்குறீங்க? நான் ஏன் என்ன உயிரோட இருக்கிறேன்? சங்கத்துல ஒரு சில பேருக்கு தேவசம் கொடுத்து நான் போவேன். தேவசம் கொடுக்காம நான் போக மாட்டேன். அப்படி இருப்பதனால வேற ஆவணி மாசம் பிறந்துருச்சு. ஆவணி ஞாயிற்றுக்கிழமை. ஆமா விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சோன்னு எனக்கு கல்யாணம். என்னடி சொல்ற? மாப்பிள்ள பார்த்தாச்சு. யாரு? என் சொந்த பெரியப்ப மையன். ஏ மானகட்ட முண்டை பெரியப்பா மையன். என்னடி வேணும் உனக்கு? அண்ணன் வேண்டாமா? பெரியப்பா மையன் அண்ணனா வேணும். தாலி கட்டிட்டா புருஷன் அதோட வச்சுக்க. அதுக்கு போக கூடாது. இந்த ஊர் தான் குடி வைக்கணும். உனது உன்னைய அதனாலதான் வந்து ஊரை கிடத்த சரிக்கு. ஆமா என்னை போட்டாலும் போடாட்டியும் அவசியம் சாமியை பார்க்கணும்னு வருவேன். 3 வருஷம் பார்த்தாச்சு. அடுத்த வருஷம் மாத்தி போடுறதுன்னு சொன்னாலும் பரவாயில்ல. நான் சாமியை வேண்டுறதுக்காண்டி அவசியம் வருவேன். அப்படி இருப்பதனால என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ஒருத்தர் இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் துருதுன்னு இருக்க மாட்டான் ஒரு இடத்துல. என் மனசுல உள்ளது பூரா அவள்கிட்ட தான் சொல்லுவேன். என் ஊரு தூத்துக்குடி, நான் தார சாத்துக்குடி, சூத்தக்காடி மாமா. இருக்கிற மாதிரியே சொல்லாதடி. இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்க வேண்டியதான். சிறக சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா. சோறு சமைச்சிருக்கேன். சேலத்து மாம்பழச்சாறு எடுத்து நான் ரசமும் வச்சிருக்கேன் மாமா. ரசமும் வச்சிருக்கேன். சாப்பிட வாரி எல்லாம் இல்ல சாப்பிட்டு வேண்டாமா? வேண்டாம்னா விடுங்க. அதுக்கே ரொம்ப கோவப்படுறீங்க. காவேரி கரை இருக்கு, கரை மேல தீ இருக்கு. ஊரோரம் புளிய மரம் உட்காந்தா வெளிய வரும். நாய் என்ன நக்க வரும், நாய்க்குட்டி கூட வரும். என்ன சாப்பிடுற நீனு? ஓல்டு மங்கு. ஓல்டுனா பழசு, மங்குனா தட்டு. பழைய தட்டுல சாப்பிடுறேன். யாரும் வர மாதிரி சந்தை கேக்குது. யாரு வர்றாருன்னு பாப்போம். அப்புறம் அவளை பிடிச்சுக்கிட்டு ஊருக்கு போவோம். நீ பொம்பளை மாதிரி பேசுறியா? அடக்க உடக்கா பேசுறியா? அடக்க உடக்கத்தை பத்தி ஏன் கேக்குறேன்? அடக்கம்னா என்ன, ஒடுக்கம்னா என்னடி? அடக்கம்னா 1/2 கிலோமீட்டர், ஒடுக்கம்னா 1.5 கிலோமீட்டர். தெரியும். இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஆமா இதுல மச்சம் அங்க இருக்கு. இது மச்சம் உள்ள இருக்கு. சொச்சம் ஆமா சொச்சம் எங்க இருக்கு? உள்ளுக்கு வச்சிருக்கியா? ஆமா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஒரு அழகா இருக்கடி. எடுப்பா இருக்கு பாத்தியா? எப்படி சொல்ற? எப்படி இருக்கு? பார்த்தாலே தெரியுது அழகா இருக்கடி. பொறுமையா இருக்கு. உன்னோட அழகா இருக்கு. என்னை விட அழகா இருக்கடி. சந்தோஷம். ஆமா இந்த முடி என்னடி இவ்வளவு வளர்ந்து கிடக்கு? ஓஹோ எனக்கு இல்லடி. கூந்தல் கருகருன்னு. ஆமா நீளமா இருக்குடி. ஏண்டி கூந்தல் எனக்கு நீளமா இருந்தா மனசு எவ்வளவு நீளமா இருக்குன்னு சொல்ல ரொம்ப அகலம்டி உனக்கு. என் கூந்தலின் ரகசியம் என்ன? ரகசியம் காலங்காலமா என்ன மாதிரி போட்டு தேய்க்கிறேன். என்னமா என்னென்ன போட்டு தேய்க்கிறேன் தெரியுமா? என்னென்ன போட்டு தேய்க்கிற? கருங்கல் வேறு, கருவாட்டு ரத்தம், கொசு மூத்திரம். எல்லாம் போட்டு தேய்க்கண்டி. அதான் அப்படி கருப்பா இருக்கா? உனக்கு வேணும்னா சொல்லி தர்றேன். எனக்கெல்லாம் வேண்டாம். நான் ஷாம்பு போட்டு குளிக்கிறேன்டி. குளிக்கும் போது என்ன போடுவ? ஷாம்பு. நீ ஷாம்பு போட்டு குளிக்கிற, நான் சட்டி போட்டு தான் குளிப்பேன். சட்டிக்கு ஏன் சட்டின்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன் பேர் வந்துச்சு? முட்டிக்கு மேல போறாலும் பேர் சட்டின்னு பேர் வந்துச்சு. அப்ப முட்டி கீழே போட்டா ட்ரவுசர்.
சரி ஆமா. சரி அதெல்லாம் இருக்கட்டும். சரி உன் முகம் அப்படி அழகா இருக்கு. இந்த ஜாக்கெட் எங்க தைக்கிற? நீ எங்க தைக்கிற? நான் டைலர் தைக்கிறேன். எப்படி தைக்கிற? அளவு கொடுத்து ஓடி ஜாக்கெட் கொடுப்பேன். ஓடி என்கிட்ட. ஏண்டி நீங்க பண்ற முதல் தவறு அதுதான். ஏன் ஜாக்கெட் தைக்கணும்னா அளவு ஜாக்கெட் கொடுக்க கூடாது. அளவு ஜாக்கெட் கொடுத்தோம் டைலர் வாங்கி குண்டிக்கு போட்டு உயரம் சரியாக்கி போயிட்டு நாளைக்கு வந்துருவாரு. சரி அளவைத்தான் கொடுக்கணும், ஜாக்கெட் கொடுக்க கூடாது. ஓஹோ அம்மா ஒரு செய்யுது. அம்மா ஒரு நாள் இருக்கு. அம்மா வாராண்டி வாராண்டி வில்லேந்தி ஒருவன் உன்மீது எய்தானம்மா. தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் நீங்க. ஏய் அம்மா வந்திருக்காங்க. ஏய் அம்மா வந்திருக்காங்க. அம்மா இப்படி ஒரு உணக்கத்தை இது வரைக்கும் நான் பார்த்தேன். என்னடி பெண்கள்னா எடுத்துக்காட்டா இருக்க முடியும். பெண்கள்னா எடுத்துக்காட்டா எடுத்துக்காட்டு அந்த எடுத்துக்காட்டுல ஒரு பெண்ணுக்கு இன்னொரு பெண்ணு எடுத்துக்காட்டா இருக்கணும். இந்த மாதிரிலாம் இருக்க கூடாது. மேல போடுங்க. தாவணிய மேல போடுமா? புரியுற மாதிரி சொல்லுங்க. மேலன்னா கலையரங்கத்துக்கு மேல இல்லடி, தோல்ல போடணும். தோல்ல போடுறீ. சொல்லணும்ல. தோல்ல போடு. எவ்வளவு பெண். டேய் தோல்லனா அப்படி இல்லடி, இங்க போடுறீ. அங்க போடணுமா? டேய் அட ஏன் தோல்ல இல்லடி, ஓ தோல்ல போடுறீனா? எப்படி போடுறது? மல்லியம்மா போடணும் முடியே. எடுத்து விடுங்க. இத எடுத்து சொல்லி போடுங்க. ஏய் என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? என்னப்பா? ஏமா நீங்களே மாட்டி விடுங்க. என்னடி அப்படி இருக்கு? நீங்க போய் பாருங்க. நீயும் பெண்ணு நானும் பெண்ணு, நான் தொட்டா உனக்கு ஏன் இப்படி வருது? எனக்கு பெண்கள் தொட்டா கூச்சமா இருக்கும். அப்ப ஆண்கள் தொட்டா செவனன்னு கிடப்பேன். மரத்து போச்சு. என்ன பழகிட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். அப்ப வந்து கணக்கு காவலுக்கு போட சொன்னாங்க. ஆனா வந்தானே காவல் பார்த்தா இருக்குமா? இந்த காவல்லாம் கொஞ்சம் மாறு கட்டி வச்சுட்டு அப்பா வந்து கண்ணனை கூட்டி போனார் சொல்ற. ஏய் கண்ணும் கருத்துமா காவலுக்கு போகணும்னு சொன்னாங்க. அவரே கண்ணனோட போக சொன்னாருன்னு நினைச்சேன். கண்ணனா ஒரே கண்ணன் மயமா இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். நேரத்தை பார்க்கும்போது மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க மனசு ரொம்ப எப்படி இருக்கு? என்னடி என்னடி
உங்களுக்கு இருக்கிற மாதிரி மட்டும் எனக்கு இருந்துச்சு. என்ன பண்ணிருப்பேன்? அம்மா சத்திரத்தை வளைச்சு வாங்கியிருப்பேன். ஏதோ ஒரு முடிவோட தான் வர்றவங்களுக்கு வருஷம் வருஷம் முடியும். அதனால இந்த இடத்த பார்க்கும்போது எல்லாரும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமாமா. மனசு பண்ற விஷயத்தை சொல்லுவான். மத்தக்கள் அப்புறமே வச்சுக்கலாம். திண்டி நாக்கடி